அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற உன்னத ஞானி ஒருவர் இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூற்தொகுப்பிலே விரத்தி வழக்கம் என்கிற தலைப்பின் கீழமைந்த முத்தான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் ஆசையை விடாத வரையிலும் அவனுடைய பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் சுழற்சி நீங்காது. அறியாமை இருள் தீர்ந்து போகாது. ஞானம் வாய்க்காது. முத்தி மோட்சம் சித்திக்காது. இதை சாத்தியப்படுத்தி கொள்ள ஆசையை அறவே விட்டொழிக்க வேண்டும். ஆசையை விட்டொழிப்பதற்கு ஞானிகள் மகான்கள் சொல்லிக் கொடுத்த விதிமுறைகளை தவறாது கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் ஞானத்தை பெற முடியும் என்ற கருத்துக்கள் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றன. மனிதன் தன்னுடைய ஆசைகள் பூர்த்தியாகாத போது விரக்தி வயப்படுகிறான், ஆயாசப்பட்டு விடுகிறான். அவனுக்குள்ளே ஒரு சோர்வு ஏற்படுகிறது. ஞானிகள் மகான்களுடைய நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை செவிமெடுக்கும் போது அவனுக்குள்ளே ஏற்பட்ட அந்த விரக்தி என்பது நீங்கி புத்துணர்ச்சி என்பது கிளம்புகிறது. இது காரணமாக ஒவ்வொரு நாளும் ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது. இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாகவே நடந்தாக வேண்டியது கட்டாயமாகிறது. உனக்கு மெய்யாய் தோன்றி ஒழித்துவிடும் பாசம் வினைச்சடமே எண்ணில் விடம் போல் உன்னை சுழற்றும். ஆனாலும் தன்னை அறியாதது உன் அறிவு தானாகும் ஞானத்தடை. உன்னுடைய ஞானத்திற்கு தடையாக இருப்பது எது தெரியுமா? நீ இதுவரையிலும் தெரிந்து வைத்திருந்த இந்த உலகம் சார்ந்த விளக்கங்கள் உண்மை என்று கருதியிருக்கக்கூடிய அறியாமைதான். உன்னை முற்றுமுதலாக இந்த உடல் வாழ்க்கையிலே முன்னேற விடாமல் தடுத்து அழித்துவிடக்கூடிய சக்தி உன்னுடைய ஆசைக்கே இருக்கிறது. ஆசை வயப்பட்ட உன்னால் நிச்சயமாக இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியாது. தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த பொய்யான அறிவுதான் உன்னுடைய ஞானத்திற்கான தடையாக இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். நீ எடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் இருக்கிறதே, இந்த உடல் கர்மவினைகள் காரணமாக எடுக்கப்பட்ட உடல். இந்த உடலுக்கு வினைச்சடம் என்று கண்ணுடைய வள்ளல் பெயர் கொடுக்கிறார். கர்மவினைகளை சுமந்து அவற்றை தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டதே இந்த உடலே அல்லாது வேறல்ல. எனவே கர்மவினை காரணமாக எடுக்கப்பட்ட இந்த தேகத்திலே நல்வினைகள் இருந்தால் ஆனந்தமும், தீவினைகள் இருந்தால் துன்பமும் நோயும் ஏற்படுவது தவிர்க்க இயலாது. இதை அனுபவித்து தொலைத்தாக வேண்டுமே தவிர இதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. ஏனென்றால் நாம் இந்த உடலை எடுப்பதற்கு முன்பு பராபரத்தை வேண்டி ஆன்மா என்கிற நிலையிலே இருந்து உடல் கொண்டு வாழ்ந்திருக்கும் மனிதன் என்கிற நிலைக்கு வருவதற்கு நீண்ட நாள் போராடி இருக்கிறோம். இனி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தால் நான் தவறு செய்ய மாட்டேன். என்னுடைய கர்ம வினைகளை சரியோ தவறோ அனுபவித்து தொலைத்து விடுவேன். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று பராபரத்தை வேண்டி இந்த உடலை எடுத்திருக்கிறோம். இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அருமையான சித்தர் பாடல்களையும் நாம் கேட்டிருக்கிறோம். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று பாடியதையும் பார்த்திருக்கிறோம். நாம் கொண்டிருக்கும் இந்த உடல் 4-6 மாதமாய் பராபரத்தை வேண்டி பெற்றது. இது உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது 10 மாதம் என்று. இந்த 10 மாதம் அன்னையின் கருவறையிலே நாம் இருந்ததை குறிக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு இந்த உடலை பெறுவதற்காக பராபரத்தோடு நாம் எண்ணற்ற காலம் பிரார்த்தித்தும் அழுதும் தொழுதும் இந்த உடலை பெற்றிருக்கிறோம். இப்படி அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த மானுட உடல் ஆத்ம பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய கருவி என்பதை புரிந்திருக்காமல் மறுபடியும் புலன்கள் வழியான ஆசைகளுக்கு இடங்கொடுத்து மேலும் நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே கர்மவினைகளை சுமத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த உலக மாயை பாசம் என்கிற வகையிலே இருந்து நம்மை சிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. உன்னை சுழற்றி விட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இத்தனைக்கிடையிலும் ஞானிகள் மகான்கள் அவ்வப்போது தோன்றி நம்முடைய அறியாமையை சுட்டிக்காட்டி நாம் பயணிக்க வேண்டிய பாதையை சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவற்றை புறக்கணித்து நமக்கு நாமே வினைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சிற்றறிவனாய் மறைப்பைச் சேர்ந்த அடி ஒன்படிகம் பற்றுகினும் ஒன்றாகா பான்மை போல் உற்ற உருவ சொரூப சுபாவம் உனக்கு வரும் அடைவு சொன்னோம் மதி. உனக்கு புத்திமதியை நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த புத்திமதியை கேட்காமல் போனால் அதன் காரணமான இழப்பு உனக்குத்தானே அன்றி எங்களுக்கு அல்ல.
படிகம் என்றழைக்கப்படக்கூடிய ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை எத்தனைதான் அழுக்கான தண்ணீரிலே போட்டு எடுத்தாலும் நல்ல தண்ணீரிலே கழுவிய மாத்திரத்திலே அந்த படிகம் மறுபடியும் தன்னுடைய இயல்பை பெற்றுவிடும். நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மா படிகத்தை போன்றது. பற்பல அழுக்கு தண்ணீரிலே மூழ்கிய படிகத்தைப் போல பற்பல பிறவிகளிலே நாம் மேலாக ஒட்டியிருக்கும் கசடுகளாக கர்மவினையை சுமந்திருக்கிறோம். தூய தண்ணீரிலே கழுவும் போது அந்த படிகத்திலே படிந்திருந்த அழுக்கெல்லாம் நீங்கி போய் படிகம் மறுபடியும் பிரகாசிக்கும். இந்த உலகத்திலே பற்றுக்களை நாம் இதுவரையிலும் அறியாமையின் காரணமாக பற்றிவிட்டோம் என்றே வைத்துக் கொள்வோம். அது சிற்றறிவின் காரணமாக ஏற்பட்டது என்றும் கூட வைத்துக் கொள்ளலாம். ஞானிகள் மகான்களுடைய அறிவுரையை கேட்டு அவர்கள் சொன்னபடியான யோக பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது தூய தண்ணீரை கொண்டு சகதியிலே விழுந்த படிகக்கல்லை கழுவி எடுப்பதைப் போல ஞானிகள் மகான்கள் தங்களுடைய திருக்கரத்தின் தீண்டுதலால் தங்கள் அருட்கண்ணின் பார்வையால் நம்மை பற்றியிருந்த அறியாமை என்கிற அழுக்கை அகற்றி நம்மை தூய படிகமாக மாற்றியமைப்பார்கள். தூய படிகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய மந்திர வார்த்தைகளை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இது காரணமாக படிகத்திற்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை இன்றைய விஞ்ஞானமும் சிக்கன பற்றி பிடித்திருக்கிறது. நாம் பயன்படுத்தக்கூடிய மின்னணு கருவிகளிலே பயன்படக்கூடிய பல பொருட்கள் இந்த படிகத்தின் அடிப்படையிலேயே தயாரிக்கப்படுகின்றன. இது பல வகையாக அதிர்வுகளை உள்வாங்கியும் வெளியிடவும் கூடிய ஆற்றலுடையதாக இருக்கிறது. இந்த உலகப்பற்றை இதுவரையிலும் நீங்கள் சுமந்திருந்தது போதும். உங்களுடைய சொரூபம் சுபாவம் எது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உண்மையான சொரூபம் ஆன்மா, உங்களுடைய உண்மையான சுபாவம் அன்புமயம். இதை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் சுத்த சத்திய ஞானத்தை போதிக்கக்கூடிய குருமார்களின் வழி சென்று நீங்களும் முத்தி மோட்சத்தை பெற முடியும். இதையே இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லித் தருகிறார். நினைப்பு மறப்பற்று நிறைந்த அறிவாய் அனைத்து உடன் நின்று அம்பரமாய் தனக்கு அருளி தன் ஆனந்தத்தை தனக்களித்த சர்க்கரையே அன்னானுக்கு இன்னவை மூன்றாம். நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே 3 நிலைகளிலே நாம் பயணிக்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களும் தான் நமக்கு மயக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உண்மையில் இந்த 3 காலங்களை பற்றிய சிந்தனையிலேயே நம்முடைய வாழ்நாளின் பெரும்பகுதி கழிந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, கடந்த காலத்திலே நிகழ்ந்து போன துன்பங்களை குறித்து நிகழ்காலத்து ஆனந்தத்தை தொலைத்தவர்களாக இருப்போம். அல்லது எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தின் காரணமாக நிகழ்காலத்திலே நிம்மதியை தொலைத்திருப்போம். காகபுஜந்தர் பெருநூல் காவியத்தை நாம் வாசிக்கும் போது நிகழ்காலத்திலே ஆனந்தமயமாக இருங்கள், கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையை விட்டுவிடுங்கள் என்று சொல்லியிருந்த கருத்துக்கள் ஒப்புநோக்கத்தக்கது. நினைப்பு மறப்பற்று நிறைந்த அறிவாய் இருக்க வேண்டும். நினைப்பு என்பது என்ன? கடந்த காலங்களிலே ஏற்பட்டவற்றை பற்றி நாம் கொண்டிருந்த நினைப்பு. மறப்பு என்பது கடந்து விட்டவற்றிலே இருந்த கசப்பான உணர்வுகளை எல்லாம் மறந்துவிட வேண்டும் என்கிற எண்ணம். இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டவர்கள் நிறைந்த அறிவை கொண்டவர்கள் என்று ஆவார்கள். எல்லாவற்றையும் மேலும் மேலும் சுமந்தபடியாக பயணித்தால் நம்முடைய ஆனந்தம் என்பது அறவே இல்லாத ஒன்றாக மாறிப்போகும். நமக்கு நிம்மதி, ஆனந்தம், இனிமையான வாழ்க்கை என்பது ஏற்பட வேண்டும் என்றால் இந்த 3 காலங்களை பற்றிய சிந்தனையை கைவிட்டு முத்தி மோட்சத்தை தரவல்ல சத்திய குருமார்களின் வழி சென்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தவற்றை உள்வாங்கி சொந்த அறிவை கொண்டு தன்னை அலசி ஆராய்ந்து பார்த்து தூய ஆனந்தம் எதிரே இருக்கிறது என்பதை விளங்கி சரியான பாதையிலே பயணித்துவிட்டால் கர்மவினைகள் அற்றுப்போவது மாத்திரமல்லாது நிலைத்த நிம்மதியான ஆனந்தத்தையும் நாம் பெற முடியும் என்பதே கண்ணுடைய வள்ளல் இங்கே சொல்லக்கூடிய கூற்றாக இருக்கிறது. மறக்க வேண்டும், எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். இதுகாரும்
நாம் கொண்டு வந்திருந்த அனைத்து விதமான விடயங்களையும் மறக்க வேண்டும். இந்த கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே மறக்கப்படி என்று அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். நான் கற்றவன், நான் கற்ற கல்வி பெரிது என்று கருதும் போது அவனுக்குள்ளே வித்யா கர்வம் தலை தூக்குகிறது. கர்வத்தை விட்டு நாம் கொண்டு வந்த இந்த உடல் கர்மவினையின் காரணமாக எடுத்தது என்பதை புரிந்து கர்மவினையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள பழக முயற்சிக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நமக்கு சத்திய ஞானம் என்பது சித்திக்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.